ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறீங்களா, ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா fiverr.com. ஸோ நான் ஃபைவரில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு நிறைய வீடியோ பண்ணிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைவர் வெப்சைட் வந்து ஒரு ஜெனுவான வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து ரிவ்யூ பண்ண விரும்பலை. நான் ஸ்ட்ரைட்டாக என்ன ஆக்ஷனோ அதை நான் சொல்லிடுறேன், இதில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு. ஸோ நீங்கள் சர்ச் பாக்ஸில் பிஸ்னஸ் நேம்ஸ் அண்ட் ஸ்லோகன்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறையா கிக்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிக்ஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த கிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஷாப் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட கம்பெனி நேம் வைக்க தெரியல, என்னோட ஸ்டோருக்கு ஒரு நேம் வைக்க தெரியல அப்படின்ற போது ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து வேலை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு டேக்லைனும் கொடுப்பாங்க. டேக்லைன் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் நேம் இருக்குன்னா அது கீழே ஏதாவது ஒரு வசனம், ஸோ அதுதான் வந்து டேக்லைன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்லோகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த கிக்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிஸ் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு நேம் தேவை. அது வந்து பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிராண்ட் நேம்னா யாரும் வந்து பயன்படுத்தாத நேம் தான் வந்து பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட பிஸ்னஸ்க்கு இவங்க நேம் கொடுக்குறாங்க. அந்த நேம் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்லோகன்ஸ் உங்களோட நேமுக்கு, ஸோ அந்த நேமுக்கு ரிலேட்டடான இல்லை உங்கள் ஸ்டோருக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்லோகன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கிக்ஸோட வேலையே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு பார்த்துக்கோங்க 53 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அந்த கிக்ஸில் இந்த நேமாக நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபைவரில் எந்த கிக்ஸ் ஆரம்பிக்க முன்னாடியும் அதோட டெமோவை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த கிக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க, எந்த பிளான்ஸில் செட் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கிக்ஸோட வேலை. ஸோ இந்த கிக்ஸ்லேயும் வந்து அதான் சொல்லியிருக்காங்க, யூனிக்கான வந்து மெமரிபிள். ஸோ மெமரிபிள்னால் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் வந்து ஒரு நேம் வந்து உங்கள் பிராண்டுக்கோ இல்லை உங்களோட ஸ்டோருக்கோ நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 5 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பிளானே வந்து 3000 வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து இப்போ நல்ல பிராண்ட் நேம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் பிஸ்னஸ் நேம்னா என்ன, ஸோ ஒரு ஸ்லோகன்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ அவங்களோட பிராண்டுக்கு நம்ம ஒரு நேமை சஜஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த கிக்ஸோட வேலை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுள் போய்க்கோங்க. ஸோ கூகுள் போயிட்டு NAMELIX.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஷோ ஆகுது பார்த்துக்கோங்க, NAMELIX.com. ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த வெப்சைட்டோட நேமு. ஸோ அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த வெப்சைட்டில் நிறைய பிராண்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்டர் ஒரு கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ உங்களோட கஸ்டமர் வந்து உங்களோட ஏதாவது ஒரு ரிலேட்டடாக தான் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு SEO கம்பெனி வந்து உங்கள்கிட்ட ஒரு நேம் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அது SEO பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் நம்ம சிம்பிளாக SEO அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கீவேர்டு, அது ரிலேட்டடாக வந்து இது வந்து சர்ச் பண்ணி கொடுத்துரும் இந்த வெப்சைட் நமக்கு. அப்படி இல்லைனா ஒரு டாக் ஷாப் நான் வைக்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டாக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே இது வந்து அதோட கீவேர்ட்ஸை வச்சு அது ஒரு நேம் கொடுத்துரும். அதை நீங்கள் அழகாக சேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு நேம் உங்கள் கஸ்டமர் கொடுக்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இல்லை அதோட கீவேர்ட்ஸ் அதை நீங்கள் சர்ச் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு அதோட பிராண்ட் நேம் வந்து ஷோ ஆகிடும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். இதில் நம்ம ஒர்க் பண்ணுறது இப்போ என்டர் யுவர் கீவேர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக டாக் ரிலேட்டடாக வந்து எனக்கு நேம் வேணும். அதனால் நான் டாக் அப்படின்னு வந்து இங்கே டாக்ஸுன்னு கொடுத்துட்டு பக்கத்தில் ஜெனரேட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ள வந்து ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக அந்த நேம் வேணுமா, எனக்கு வந்து மீடியம்லாம் வேணுமா இல்லை லாங்காக வேணுமா அப்படின்னு வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கணும், 3 to 6 லெட்டர் வரையும் இருக்கணும், அப்படி இல்லைனா எனக்கு 6 to 12 லெட்டர்ஸ் வரையும் இருக்கும், இல்லைனா எனக்கு 12 லெட்டர்ஸ் மேலேயே இருக்கலாம், அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உள்ள மாதிரியும் நீங்கள் இதில் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து ஷார்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து மெமரி வச்சுக்கலாம். அதனால் நான் எப்பயுமே ஷார்ட் அண்ட் மீடியம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ வந்து மீடியம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரேண்டமாக நேம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஷோ ஆகிடும். இப்போ எல்லாமே இதில் இருக்க எல்லா நேம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் நேம்ஸ்.
ஸோ இந்த பிராண்டட் நேம்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிராண்டட் நேம்லாம் வச்சு நம்ம ஒரு ஐடியா தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிராண்டட் நேம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா நமக்கு. ஸோ இந்த பிராண்டட் நேம்ஸை வச்சு நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிராண்ட் நேமை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இதில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து இதோட பிராண்ட் நேம்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் நேம்ஸ் அண்ட் டொமைன் நேமும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் பொறுத்தவரை நம்ம பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து எந்த நேமுமே வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லா நேம்ஸுக்குமே வந்து ஒரு பெய்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு காஸ்ட் வச்சுருப்பாங்க. அதனால் இது நான் அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த நேம்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த நேம்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெமரிபிள் நேம், ஈஸியாக வந்து மெமரியாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் இதில் இருக்க வெப்சைட் நேம் வந்து அப்படியே நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வெப்சைட்டில். அதனால் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்க நேமை வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறேன் இந்த வெப்சைட்டில் என்னென்ன நேம்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு தோணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரீ வெப்சைட் சொல்கிறேன். அதில் நீங்கள் வந்து உங்கள் நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களோட நேமை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இந்த இருக்க நேம்லாம் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் என்ன கேட்டிங்கன்னா SPINXO.com. ஸோ இதில் நேம்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட கஸ்டமர் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான நேம்ஸ் வந்து இதில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ டாக்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்து இதில் இங்கே ஸ்பின் அப்படின்னு இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இங்கே ஸ்பின்னு இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரேண்டமாக ஸ்பின் பண்ணணும். அந்த டாக்ஸில் என்னென்னு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, கீழே வந்து நமக்கு ரேண்டமாக வந்து டாக்ஸுக்குள்ள நீச் எல்லாமே கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீயாக வந்து இந்த நேம்ஸை வந்து சேல் பண்ணலாம். நான் டாக் கேட்டிருக்கேன். ஸோ டாக்ஸுக்கு வந்து ரிலேட்டடான இங்கே நேம்ஸ் வந்து ஷோ ஆகுது. இது எல்லாமே வந்து டாக்ஸுக்கு ரிலேட்டடான நேம்ஸ். ஸோ டாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நேம் வேணால், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, எனக்கு வந்து இந்த பிராண்ட் நேம் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்குள்ள கீவேர்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் நேம், யூடியூப் நேம், அப்புறம் சில கேமோட டேக்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நேம்லாம் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம் உங்களோட கிக்ஸுக்கு. ஸோ இல்லைனா ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி வெப்சைட்டை வச்சு நீங்களே ஓனாக ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து ஒரு நேம் வந்து நம்ம காப்பி பண்ணி கொடுக்குறதோட அந்த நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு என்னென்னலாம் நேம்லாம் எந்த மாதிரி வந்து இவங்க மெர்ஜ் பண்ணுறாங்க நேமை அப்படின்னு வந்து ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. ஐடியா பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட்லேயும் ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க ஒரு நேம், அதில் இருக்க ஒரு நேம் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு லாஸ்ட் நேம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான நேம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வச்சு தான் அவங்க கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து உங்களோட நேமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோர் ரூம் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுப்பாங்க. எனக்கு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த காஃபி அப்படின்னு வந்து இந்த வெப்சைட்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து அது ஒரு நேம் கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நேமை வச்சு நீங்கள் ஒரு நேமை க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் உருவாக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு வெப்சைட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் நிறையா இந்த கிக்ஸில் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ப்ராசஸ், யார் வேணால் அது நீங்கள் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு நேமை வந்து சேல் பண்ணுறீங்க, இது மூலிமா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் நேம் கொடுக்குறத வச்சு நம்ம சம்பாதிக்க போகிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு நேம் வந்து ஐடியல் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் எப்படி சிம்பிளாக நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கிக்ஸுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி வீட்டிலேருந்து பணம் சம்பாதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.